ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ண போகிறேங்க. மாதடாய் வருவதற்கு முன் உங்களுக்கு இப்போ மட்டும் இப்படி நான் இப்போ சொல்கிற மாதிரி உங்களுக்கு வெள்ளப்படுச்சுன்னா 100% நீங்கள் கர்ப்பமாக இருக்கீங்கன்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. நிச்சயமாக ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்க எல்லாருக்குமே ஒரு காமனான சிம்டம்ஸ் இருக்கும் இல்லைங்களா? அதாவது வாமிட் வர்றது, வயிறு வலிக்கிறது, அப்புறம் தலை சுற்றுறது, அப்புறம் வாயிட்ட ஒரு மாதிரி எச்ச சுரக்கிறது, இது மாதிரி காமனான சிம்டம்ஸ் இருக்கும். அதே மாதிரி தான் இருக்கிற ஒரு காமனான சிம்டம்ஸ் நம்மளுக்கு வெள்ளைப்படிதல். அதை வச்சு நம்ம கர்ப்பமாக இருக்குமா இல்லையா அப்படின்றத நம்ம ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாங்க. நீங்கள் எத்தனை வருஷம் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறதாலும் தயவு செஞ்சு நீங்கள் வருத்தப்படவே படாதீங்க. நீங்கள் சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆகிட போகிறீங்க. அந்த நாள் கிட்ட ரொம்ப 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 நெருங்கி வந்துருச்சு, சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் வெள்ளைப்படுறதுன்றது ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? தெரிஞ்சுக்கிட்டா தான் வெள்ளைப்படுறதோட டிஃப்ரென்ஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். அதாவது வெள்ளைப்படுதல் அப்படின்றப்போ அது ஒரு நல்ல ஒரு விஷயம், பட் நிறைய பேருக்கு அது தெரியறதே கிடையாது. கர்ப்ப காலத்தில் நம்மளோட பிறப்புறுப்பு பகுதி இருக்கு இல்லைங்களா? நம்ம பிறப்புறுப்பு பகுதியில் எப்பவுமே ஒரு தூரம் நிறைய ஈஸியாகவே ஒரு பாக்டீரியாவோ ஒரு வைரஸோ ஏதாச்சும் போய் ஈஸியாக ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கோ ஒரு துர்நாற்றம் வீசுறதுக்கோ சான்ஸ் அதிகம். அந்த டைமில் இந்த வெள்ளைப்படுதல்ன்ற ஒரு ஹார்மோன் சுரந்துட்டே இருக்கும் பொழுது அந்த இடத்துல எந்த ஒரு தொற்றும் போய் ஏற்படாது. கர்ப்ப காலத்தில் அது அவ்வளோ நல்ல விஷயம், அவ்வளோ நல்லது. அதனால வெள்ளைப்படுதல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்தான். வெள்ளைப்படுறது கர்ப்ப காலத்தில் ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ப்ரெக்னன்சி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் லைட் எல்லோ கலரில் இருக்கும். அதுக்கப்புறம் கலர் மாற டெலிவரி ஆகிற டைமில் இளஞ்சிவப்பு கலரில் இருக்கும். அந்த ஒயிட் டிஸ்சார்ஜோட மெச்சூரிட்டி வச்சு நம்மளுக்கு எப்போ டெலிவரி ஆகுன்றதை கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வெள்ளைப்படுதல் டிஃப்ரென்ஸாக இருக்கும். நம்மளுக்கு மாதவிடாய் ஆக போகுதுன்றப்ப அப்போ வெள்ளைப்படுதல் ஒரு மாதிரி இருக்கும். ஓவலேஷன் நடக்குதுன்றப்ப அப்போ வெள்ளைப்படுதல் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆயிட்டிங் அப்படின்றப்ப வெள்ளைப்படுதல் ஒரு மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு மாதவிடாய் ஆக போகுதுன்றப்ப வெள்ளைப்படுதல் எப்படி இருக்குன்றதை ஷேர் பண்ணுறேங்க. நார்மலாகவே உங்களுக்கு பீரியட் சைக்கிள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அந்த பீரியட் சைக்கிள் இப்போ உங்களுக்கு பீரியட் ஆகிறதுக்கு ஒரு 2 நாள் 3 நாள் முன்னாடி வெள்ளைப்படுதல் விடாமல் நம்மளுக்கு எப்படி பீரியட் ஆகிறப்ப ரத்தப்போக்கு வந்துட்டு இருக்குமோ அதே மாதிரி விடாம விட்டு ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் குப்புன்னு வருது, அப்படியே வந்துட்டே இருக்கும். அதாவது நீங்க உங்களுக்கு மாதவிடாய் ஆகிற மாதிரி வந்துட்டே இருக்குன்றப்போ அது வெள்ளைப்படுதல். உங்களுக்கு நீங்க உங்களுக்கு பிரெக்னன்சி இல்லைன்னு அர்த்தம், உங்களுக்கு பீரியட் ஆக போகுதுன்னு அர்த்தம். அதுவே பிரெக்னன்சி தள்ளி போன பிறகு உங்க பிறப்புறுப்புல நல்லா கண்ணாடி பதம் மாதிரி நீங்க தொட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ஆள்காட்டி விரலையும் கட்டை விரலையும் வச்சு இப்படி தொட்டு பார்க்குறப்போ அது நடுவில் ஒரு கர்வ் மாதிரி வரும். அதாவது ஒட்டும், ஒன்னோட ஒன்று ஒட்டி இருந்துச்சு அப்படின்றப்போ அந்த மாதிரி உங்களுக்கு வெள்ளைப்படுச்சிட்டப்போ 100% நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம். இது ஒரு சில பேர் இருக்கும். இன்னும் ஒரு சில பேருக்கு ரொம்ப கெட்டியாக கேர்ட் மாதிரி இருக்கும், ரொம்ப தயிர் மாதிரி ரொம்ப கெட்டியான பதத்தில் கூட இருக்குங்க. ஒருவருக்கும் ஒரு வெள்ளைப்படுதல் ஒரு மாதிரி இருக்கும். இன்னும் ஒரு சில பேருக்கு அப்பப்போ உள்ளடையில் வெள்ளைப்படுதல் பட்டுட்டே இருக்கும். இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்றப்போ உங்களுக்கு பீரியட் தள்ளி போன பிறகு நடக்கும். ஒரு சில பேருக்கு மாதவிடாய் தள்ளி போகிறது 2 நாள் 3 நாள் முன்னாடி நடக்கும். உங்களுக்கு கர்ப்ப அறிகுறிகள் எல்லாமே இருக்குது. எனக்கு வயிறு கொஞ்சம் வீக்கமாக இருக்க மாதிரி இருக்குது, எனக்கு வாமிட்டிங் சென்சேஷன் இருக்க மாதிரி இருக்குது. இது கூடவே உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு வெள்ளைப்பட்டுச்சு அப்படின்றப்ப நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்றதை 100% கண்டுபிடிச்சிடலாங்க. வெள்ளைப்படுதல் கண்ணாடி பதமாக இருக்கும், ஒரு மாதிரி பழுப்பு நில கலரில் இருக்கும், ஒரு மாதிரி மஞ்சள் கலந்த மாதிரி இருக்கும். ஒரு சில பேருக்கு இளஞ்சிவப்பு நிறத்தில் கூட இருக்கும். ஒரு சில பேருக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அந்த கண்ணாடி பதத்து கூட லைட்டாக ஒரு பிளட் சேர்ந்து வரா மாதிரி கூட இருக்கும். இந்த மாதிரி கூட வெள்ளைப்படுதல் இருக்குங்க. ஸோ வெள்ளைப்படுதல் பட்டாவே பீரியட் பிரெக்னன்சி கிடையாது. ஒரு ஸ்டேஜுக்கும் ஒரு மாதிரி இருக்கும்ன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதனால இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராக இருந்தாலுமே நீங்கள் பிரெக்னன்சி ட்ரை பண்ணுறீங்கன்றப்போ இந்த 3 ஸ்டேஜில் ஏதாவது ஒரு ஸ்டேஜில் தான் உங்களுக்கு வெள்ளைப்படுதல் இருக்கும். நீங்கள் நல்லா கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உங்கள் பிறப்புறுப்பில் கையை வச்சு பார்த்தீங்க, உங்கள் கட்டை விரல் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸை உங்களால் நல்லா கண்டுபிடிக்க முடியுங்க. இது மாதவிடாய் வருவதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஒரு சிம்டம்ஸ் வச்சு ரொம்ப சிம்பிளாக எனக்கு ஃபர்ஸ்ட் பேபிக்கு நான் அப்படி தான் கண்டுபிடிச்சேன், செகண்ட் பேபிக்கு நான் அப்படி தான் கண்டுபிடிச்சேன். நான் அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் டிஃப்ரென்ஸ் வச்சு நான் ஈஸியாக எல்லாத்தையும் ஃபைண்ட் பண்ணிவிடுவேங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக ஷேர் பண்ணிவிட்டுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இனி வரும் நாட்களில் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு எல்லா வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச், பபாய்.